ஹலோ ஆல். ஸோ இன்னைய கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல சரிங்களா, எனக்கு இதுல இருந்து எவ்வளவு மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 20 மார்க்ஸ் வந்து எனக்கு இருக்கு. சரிங்களா, ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் மட்டுமே நீங்க கோ த்ரூ பண்ணீங்கனாலே ஆல்மோஸ்ட் 15 பிளஸ் ரொம்ப எளிமையா வாங்க முடியும். சரிங்களா, ஸோ இப்போ இதுல என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குன்னு இப்போ ஜென்ரலா பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு கமர்ஷியல் ஆர் கன்வென்ஷனல் ரிசோர்சஸ், இன்னொன்னு ரினியூபிள் ரிசோர்சஸ். சரிங்களா, கன்வென்ஷனல் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல், லிக்னைட், சரிங்களா, நம்ம யூஸ் பண்ற ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், ஹைட்ரோ பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். சரிங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே எனக்கு கமர்ஷியல்ல வந்துடும். தட் மீன்ஸ் கன்வென்ஷனல். ரினியூவல்ஸ்ல நம்ம மெயினா பாக்குறது வந்து என்னன்னா போட்டோ வோல்டாயிக், அதாவது சோலார் பிவி. சரிங்களா, அதுக்கப்புறம் விண்டு, நெக்ஸ்ட் ஃபியூவல் செல். ஸோ அடிஷ்னலா எனக்கு வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைடல் எனர்ஜி இருக்கு, ஓஷன் வேவ்ஸ் இருக்கு, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன், ஜியோ தெர்மல், பீட், டார் சாண்ட், ஆயில் ஷேல்ஸ், கோல் தார். ஸோ இது அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூஸ், டிராஃப்ட் அனிமல்ஸ், அதாவது அவருடைய வேஸ்ட். சரிங்களா, இது எல்லாமே வந்து இதுல நம்ம நியூ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜில நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வேர்ல்டு வைட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த கமர்ஷியல் கன்வென்ஷன் எனர்ஜி ரிசோர்சஸ் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து 92% நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, ஒன்லி ரினியூபிள் 8% தான் வேர்ல்டு வைட் யூஸ் பண்றோம். ஸோ தட் ஸோ இட் ஹேஸ் அ மேக்ஸிமம் என்ன சொல்றது நீட் வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஃபொசைல் ஃபியூயல்ஸ் வந்து எனக்கு கூடிய சீக்கிரம் வந்து என்ன போயிடும், தீந்துரும். ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ். பட் அதனால நவடேஸ் நம்ம என்ன பண்றோம்னா வி மூவ் ஆன் டு திஸ் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். சொல்றது புரியுதுங்களா? சோ இப்ப இந்த நான் கன்வென்ஷனல், இது வந்து கன்வென்ஷனல்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த ரினியூவபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இதோட மெயின் அட்வான்டேஜ் என்ன, இது வந்து என்னுடைய என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாது. சரிங்களா, அதே மாதிரி இது வந்து லார்ஜ் குவான்டிட்டில அவைலபிளா இருக்கு. சரிங்களா, அண்ட் மோர் ஓவர் இது வந்து நான் டீசென்ட்ரலைஸ்டு யூஸ்க்கு பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு எப்படி இருக்கு ஜென்ரேஷன், ஒரு இடத்துல வந்து நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அங்க இருந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம ஹவுசஸ்க்கு கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்படிதான் பவர் வந்து ஒரே ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா பவரை ஜென்ரேட் பண்ணி நம்ம அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எனக்கு என்ன தேவை, எனக்கு என் வீட்டுக்கு சோலார் வேணும்னா என்ன பண்ணலாம், ஆக்சுவலா என்னுடைய மாடியிலேயே நான் சோலார் போட்டு என்ன பண்ணிடலாம், பவரை நான் லோக்கலாவே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்ப இந்த மாதிரி கான்செப்ட்க்கு பேர் தான் வந்து என்னன்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்லது புரிஞ்சுங்களா? சோ இப்ப நம்ம மெயினா பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிவி. சரிங்களா, பிவினாலே போட்டோ வோல்டாயிக். அப்ப இது வந்து மெயினா சோலார பேஸ் பண்ணி இருக்கு. சரிங்களா, சோலார் அப்படிங்கக்குள்ள சன். சரிங்களா, சூரியனுடைய பேசிக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு, சரியா, அதுல இருந்து என்னென்ன ரேடியேஷன்ஸ் வருது. சரிங்களா, சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் மீட்டர்ல என்னால எவ்வளவு மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் பண்ண முடியும், சோலார் செல்ஸ் உடைய எஃபிஷியன்சி எப்படி இருக்கும். சரிங்களா, டிஃப்யூஸ்டு ரேடியேஷன்னா என்ன, பீம் ரேடியேஷன்னா என்ன, இத பத்தி நம்ம இன்டெப்த் நம்ம பார்க்க போறோம். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோலார் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில பேசிக்ஸ் வந்து நான் பார்த்தாகணும். சரிங்களா, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சில ஆங்கிள்ஸ், அதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹவர் ஆங்கிள். சரிங்களா, ஹவர் ஆங்கிள் வந்து எப்படி சொல்லுவோம்னா ஒமேகா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இந்த நொட்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ப்ராப்ளத்துல இந்த நொட்டேஷன்ஸை தான் மேஜரா யூஸ் பண்ண போறோம். சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ ஹவர் ஆங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு யூ see this. சோ இது வந்து நம்ம பூமியோட மேற்பரப்பு. இப்ப நம்ம இருக்கிறது இப்படி தட்டையா தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். நான் தான் வந்து அப்சர்வர் இங்க நிக்கிறேன். சரிங்களா, சோ இத ஈஸ்ட்னு வச்சுக்கங்க, இத வெஸ்ட்னு வச்சுக்கங்க. சோ சூரியன் என்ன பண்ணும், காலையில இந்த லொகேஷன்ல இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். சரிங்களா, இந்த பொசிஷனுக்கு வந்துரும். இது வந்து மதியம். சோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், ஈவினிங் இங்க வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிடும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஃபார் எவ்ரி ஹவர் என்னுடைய சன் வந்து என்னவாயிட்டு இருக்கு, மூவ் ஆயிட்டு இருக்கு. சன் மூவ் ஆகுதானா, அது மூவ் ஆகல. சன்னை சுத்தி சன்னை மையமா வச்சு என்னுடைய பூமி வந்து என்னவாயிட்டு இருக்கு, சுத்திட்டு இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ எனக்கு அஹ், ஒரு ஹவருக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் ஃபர்ஸ்ட் ஹவர். இப்போ காலைல 7 மணிக்கு சூரியன் இந்த பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், இது 7 AM. சப்போஸ் இது 8 AMக்கு இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? அப்போ நான் இங்க இருந்து அப்சர்வ் பண்ணக்குள்ள சூரியன் இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? இப்ப நான் 8 மணிக்கு அப்சர்வ் பண்ணக்குள்ள எனக்கு சூரியன் எங்க இருக்கு? இந்த பொசிஷன்ல இருக்கு. அப்போ இந்த 1 ஹவர் கேப் இருக்கு பாத்தீங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 1 ஹவர்ல இந்த ஆங்கிள் எனக்கு சேஞ்ச் ஆகுறத தான் நான் ஹவர் ஆங்கிள் ஒமேகான்னு சொல்வேன். சொல்றது புரியுதுங்களா? அந்த சன்னோட பொசிஷன பொறுத்து அந்த ஆங்கிள் எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். சொல்றது புரியுதுங்களா? சோ இங்க ஒரு ஹவருக்கு ஆங்கிள் வந்து எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 15 டிகிரி வந்து இன்கிரீஸ் ஆகுது. சொல்றது புரியுதுங்களா? இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. என்னன்னா, இப்போ இப்ப நம்ம இது என்னுடைய சூரியன் இங்க இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து என்னுடைய ஆர்பிட். கரெக்ட்டுங்களா? இந்த ஆர்பிட்ல தான் என்னுடைய எர்த் வந்து என்னவாயிட்டு இருக்கு? என்னுடைய சூரியன சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பொசிஷன்ல ஆரம்பிச்சு திரும்பி இதே பொசிஷனுக்கு பூமி சுத்தி வர எடுத்துக்கக்கூடிய மொத்த டிகிரி எவ்வளோ? 360 டிகிரி. சரிங்களா? இந்த 360 டிகிரி சுத்துறதுக்கு பூமி எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 24 மணி நேரம் எடுத்துக்குது. புரியுதுங்களா? அப்ப அடிச்சோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 15 டிகிரி கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ 1 மணி நேரத்துக்கு பூமி எவ்வளவு சுத்துது? 15 டிகிரி சுத்துது சூரியன்ல இருந்து. இது 15 டிகிரி. இதுதான் ஹவர் ஆங்கிள். புரிஞ்சுங்களா? அப்போ 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி சுத்துதுன்னா, சரிங்களா? அப்போ 1 நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்தும்? சொல்றது புரியுதுங்களா சார்? இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்போ 1 டிகிரி எவ்வளோ கன்வீனியன்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ மொத்தம் இப்போ 15 டிகிரி வந்து 1 மணி நேரத்துல சுத்துது. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்கு? 60 நிமிஷம் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப 60 நிமிஷம் அப்படின்னு வரக்குள்ள, சரிங்களா? 60 டிவைடட் பை 15 டிகிரிய போட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 4, 15, 60. அப்போ 1 டிகிரிய பூமி சுத்த எவ்வளவு நேரம் எடுத்துக்குது? 4 நிமிஷம் எடுத்துக்குது. புரியுதுங்களா? அப்போ 15 இன்டு 4 60. அப்போ 15. அப்போ 1 மணி நேரத்துக்கு 15 டிகிரி சுத்துது. இதெல்லாம் வந்து எனக்கு இம்பார்ட்டன்டா கேட்கலாம். சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? சூப்பர். அப்போ இதுதான் வந்து எனக்கு தெரியணும். இப்போ இததான் ஹவர் ஆங்கிள்க்கு நம்ம ஃபார்முலாவா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஒரு 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 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் ஆல்ரெடி இங்க சொல்லியிருந்தேன். இப்ப அதே டயகிராம நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி வரைஞ்சு காட்டுறேன். இது வந்து என்னுடைய இந்த பூமியோட மேற்பரப்பு. ஐ அம் தி அப்சர்வர். இங்க நிக்கிறேன். சரிங்களா? என்னுடைய சூரியனோட பொசிஷன் வந்து இங்க இருந்து இவ்வளவுதான் வேரி ஆகும். கரெக்ட்டுங்களா? மேக்ஸிமம் 180 டிகிரி தான் என்னால பார்க்க முடியும். ஏன்னா, ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு எனக்கு வெஸ்ட்ல முடியுது. அப்படின்னா 180 டிகிரி தான் மேக்ஸிமம். கரெக்ட்டா சோலார் நூனுன்னு சொல்லுவோம். நூன் என்னது? நண்பகல். 12 மணிக்கு சோலார் எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல நிக்குது. சரிங்களா? அப்போ 2 விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அப்போ இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கு? 90 டிகிரி இருக்கு. புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்போ என்னுடைய பொசிஷன் இந்த மிட் பாயிண்ட பொறுத்து இப்படி வேரி ஆகலாம். அப்படி இல்ல மிட் பாயிண்ட பொறுத்து இப்படி வேரி ஆகலாம். அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இந்த சோலார் நூன ரெஃபரன்ஸா வச்சு தான் ஹவர் ஆங்கிள எழுதப் போறேன். சரிங்களா? நம்முடைய அந்த சூரிய கடிகாரம் பார்த்தீங்கன்னா, இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது கரெக்ட்டா அந்த 12க்கு நேரா இந்த மாரி ஒரு என்ன சொல்றது? இது மாரி ஸ்ட்ரெய்ட்டா ஒரு லைன் இருந்து இந்த மாரி இருக்கும். சரிங்களா? அந்த நிழல் எந்த பக்கம் விழுதோ, அத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். நான் இமேஜ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? தேர்ஃபோர் அப்படி இருக்கக்குள்ள, இது இங்க நான் எத ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன்? மதியம் 12 மணிய தான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ என்னுடைய ஹவர் ஆங்கிள் ஒமேகா இஸ் ஈக்குவல் டூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1 மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளவு ஆங்கிள் வேரி ஆகுது? 15 டிகிரி வேரி ஆகுது. 15 இன்டூ இந்த 12 இருக்கு பார்த்தீங்களா? இத தான் ரெஃபரன்ஸா எடுக்க போறேன். இப்போ எனக்கு சோலார் டைம் எனக்கு 3 மணிக்கு வேணும். இங்க 3 பிஎம்னு வச்சுக்கலாம். அப்போ இத வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? என்னுடைய டைம் பீரியட் டிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? மைனஸ் 12. சரிங்களா? இதுதான் வந்து டிகிரில இருக்கிறது தான் என்னுடைய கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு மேல இங்க எல்லாமே எப்படி இருக்கும் எனக்கு? அதிகமா இருக்கும். 12ங்கிறது 13, 14, 15 அந்த மாரி போகும். நம்ம சோலார் டைம்ல எழுதக்குள்ள. ஏன்னா 24 ஹார்ஸ்க்கு எழுதணும். சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள, எனக்கு மதியத்துக்கு மேல இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? ஒமேகா வந்து பாசிட்டிவா இருக்கும். எப்ப பாசிட்டிவா இருக்கும்? இதோ இங்க பாருங்க. பாசிட்டிவ் ஃபார் சோலார் ஆஃப்டர் சோலார் நோட். அதுக்கு முன்னாடி. இப்ப அதுக்கு முன்னாடினா இங்க என்ன இருக்கு? 11, 10, 9, 8ன்னு இருக்கா? அப்போ இந்த முன்பகல்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? ஒமேகாவோட வேல்யூ நெகட்டிவா இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது கூட எனக்கு ஒரு 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா சார்? அப்போ ஹவர் ஆங்கிள் கண்டுபிடிக்க இது வந்து ஒரு ஃபார்முலா. சரிங்களா? அனதர் ஃபார்முலா இங்க குடுத்திருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஐ மீன் 1 டிகிரி சுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருந்தேன்? 4 நிமிஷம். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டூ 1/4.
அதாவது 1 டிகிரி டிவைட் பை 4 மினிட்ஸ் எடுத்துக்குது இன்டூ டோட்டல் மினிட்ஸ் போட்டோம்னா இது டிஎம்ங்கிறது வந்து மினிட்ஸ்ல சொல்லணும், மறந்துடக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், டிஎம் இஸ் இன் தி டைம் இன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ நீங்க மினிட்ஸ் வந்து போட்டுக்கணும் அந்த இடத்துல. சரிங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கு. சரிங்களா? 4 நிமிஷத்துக்கு 1 டிகிரினா 10ல அடிச்சா எத்தனை டிகிரி சுத்தி இருக்கு? 2.5 டிகிரி வந்து சூரியன் நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது மீனிங். சோ அதனால தான் இங்க 1/4 இன்டூ டிஎம் அப்படின்னு சொல்லி போடுறோம். சோ எக்காரணத்தை கொண்டு ஃபார்முலாஸ வந்து மக்கப் பண்ணாதீங்க. கான்செப்ஷுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா 20 மார்க் நம்ம ரொம்ப எளிமையா வாங்க முடியும் இந்த சப்ஜெக்ட்ல. சொல்றது புரியுதுங்களா? சோ அகைன் இங்க நீங்க ஒமேகா வந்து பிளஸ்ன்னு போட்டீங்கன்னா சோலார் நோனுக்கு அப்புறம் வரும். மைனஸ்னா முன்னாடி வரும். சரிங்களா? அது ஒண்ணுதான் வித்தியாசம். வேற எதுவும் இல்ல. சரிங்களா? சோ இப்ப இது ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாமா? சோ கன்சிடர் த ப்ராப்ளம். So calculate the hour angle when it is 3 hours after solar noon. அப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? இட் இஸ் ஒரு ஹவருக்கு 15 டிகிரி. அப்ப 15 இன்டூ டிஎஸ் மைனஸ் 12. இங்க 3 ஹவர்ஸ் ஆஃப்டர் சோலார் மூன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப டிஎஸ் ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 12 பிளஸ் 3. இதான் வந்து அதோடைய மீனிங். சொல்ல புரிஞ்சுங்களா? இதே 12 ஹவர்ஸ் பிஃபோர் சோலார் நூன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 3. அப்ப என்ன ஆகும்? காலைல 9 மணிக்கு பார்க்கணும். அதான் மீனிங். சரிங்களா? இப்ப தேர்ஃபோர் இங்க என்ன கிடைக்கும்? 15 கிடைக்குதா? அப்ப தேர்ஃபோர் 15 இன்டூ 15 மைனஸ் 12. இதோட வேல்யூ 3. அப்ப 3 இன்டூ 45 எவ்வளவு? 3 இன்டூ 15 45 டிகிரி. சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இதுதான் வந்து என்னுடைய ஹவர் ஆங்கிள். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சோ நெக்ஸ்ட் calculate hour angle when it is 2 hours 20 minutes before solar noon. So before solar noon நாலே எனக்கு வேல்யூ வந்து நெகட்டிவ்ல தான் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ ஆப்வியஸ்லி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இதே ஆஃப்டரா இருந்தா பிளஸ் போட்டுங்க, பிஃபோர்னா மைனஸ் போட்டுங்க. 1/4 இன்டூ டிஎம் டோட்டல் மினிட்ஸ். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 2 hours 20 minutes கொடுத்துருக்காங்க. அப்ப 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு மினிட்ஸ் வரும்? 120 மினிட்ஸ். அப்ப இது கூட ஒரு 20 ஆட் பண்ணா 140. அப்ப therefore மைனஸ் 1/4 இன்டூ 140. இப்ப அடிச்சனா கிடைக்கும் 1 12 மீதி 2 20 5 20. therefore மைனஸ் 35 டிகிரி. சரிங்களா? அப்ப இதுதான் வந்து இதோடைய ஹவர் ஆங்கிள்கான வேல்யூ. இன் சச் கேஸ் அப்போ என்னுடைய ஹவர் ஆங்கிள், சரிங்களா, ஹவர் ஆங்கிள் அட் 12 நூன், மதியம் 12 மணிக்கு ஹவர் ஆங்கிள் எவ்வளவு சார் இருக்கும்? From this you say what is the hour angle at 12 noon? So the answer is 0 டிகிரி. ஏன்னா 12 noon அப்பனா TS ஓட வேல்யூ வந்து என்ன அர்த்தம்? 12ன்னு அர்த்தம். அப்ப 12 மைனஸ் 12 என்னது? 0. 0 into anything 0. அப்போ மதியம் 12 மணிக்கு என்னுடைய ஹவர் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் இப்ப இந்த சோலார் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு 2 டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து லோக்கல் சோலார் டைம், இன்னொன்னு லோக்கல் ஸ்டாண்டர்ட் டைம் மெரிடியன். ஸோ இந்த 2 டைம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்ப சோலார் இந்த 2 டைம் வந்து எனக்கு குழப்பம். சார் 2 ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? நவ் யூ கன்சிடர் திஸ். சரிங்களா? டயகிராம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் சார் வரைவேன். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன டயகிராம் வரையணும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இமேஜ் முன்ன பின்ன இருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ தேர்ஃபோர் இது வந்து என்னுடைய இந்தியா மேப்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல இந்த லொகேஷன்ல இருக்கேன். இப்போ என்னுடைய நண்பர் ஏங்கிற ஒருத்தர் வந்து சம் நியூ டெல்லியில இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 2 லொகேஷன்ல காலையில 6 மணிக்கு இங்க நமக்கு சூரிய உதயம் வந்து காலைல 6 மணிக்கு இங்க நடக்குதுன்னு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டுல. இதே 6 மணிக்கு எக்ஸாக்டா ஏங்கிற பாயிண்ட்ல சூரிய உதயம் நடக்குமா? நடக்காதா? சோ கண்டிப்பா 2 லொகேஷன்லயும் ஒரே டைம்ல சோலார் வந்து ரைஸ் ஆகும், சன் வந்து ரைஸ் ஆகும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இங்க வந்து நான் ரெஃபரன்ஸ் எப்படி எடுப்பேன்னா, மதியம் 12 மணிக்கு உச்சி வெயில் அப்படிங்கக்குள்ள எக்ஸாக்ட்டா நம்மளுடைய சன் வந்து நம்மளுடைய ஹெட்டுக்கு மேல இருக்கும். கரெக்ட்டுங்களா? அத வச்சு சோலார் மூன் வந்து சொல்லுவோம் ஒவ்வொரு லொகேஷன்லயும். அப்போ இந்த சோலாரோடைய பொசிஷன வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் டைம் கால்குலேட் பண்ணுவோம்.
அது கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ஒண்ணும் மணிக்கணக்குல இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வித்தியாசம் கம்பல்சரி இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ லோக்கல் சோலார் டைம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல நான் செக் பண்றது சோலார் டைம். சரிங்களா? சோ எக்ஸாக்ட்டா இங்க 12 மணி வருதுன்னா, டெல்லில 12 மணிக்கு உச்சில இருக்காது. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு, இல்ல 2 நிமிஷம் கழிச்சு உச்சிக்கு வரலாம். அந்த டீவியேஷன் இருக்கும். அப்ப இது வந்து நான் ஸ்டாண்டர்ட்ன்னு எடுக்க முடியாது. புரியுதுங்களா? சோ அத அவாய்ட் பண்றதுக்குன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அந்த லோக்கல் சோலார் டைம் வந்து மாறும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஐ கோ ஃபார் லோக்கல் ஸ்டாண்டர்ட் டைம் மெரிடியன் அது எடுக்கிறேன். இப்ப நம்ம எப்படி கிரீன் மீன்விச் டைம்ல சொல்லுவோம் பாத்தீங்களா? இந்தியால டைம் வந்து என்னவா இருக்கும்? கிரீன் மீன்விச்ச கம்பேர் பண்ணக்குள்ள 5:30 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். அது மாரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வித்தியாசம் வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ அப்போ இது வந்து ஃபிக்ஸ்டு. இப்ப இந்த டைம் பீரியட் மாறாது. இங்க டெல்லில அதே 5:30 மணினாலும், எனக்கு இங்க தமிழ்நாட்டிலேயே அதே 5:30 மணி தான் இருக்கும். சோ இந்த டைம் மாறாது. பட் அந்த சன் ரைஸ் ஆகுறது, செட் ஆகுறது, அந்த நூன் வர்றது, அதுல வந்து வித்தியாசம் இருக்கலாம். ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வித்தியாசம் இருக்கலாம். பட் இந்த ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா, இதுல அந்த வித்தியாசம் இருக்காது. சோ இந்த 2 வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இத பேஸ் பண்ணி நம்ம பின்னாடி வொர்க் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்காக இத நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். சரிங்களா? சோ கிளியரா? சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் இந்த ஃபார்முலா ஒரு 2 கேஸஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். சப்போஸ் நமக்கு டிஎன்பிசில ஒரு டைம் கேட்டுட்டா வேற வழி இல்ல. நம்ம அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாரி இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? சோ இஓடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் டைம். இப்ப நான் 2 சொன்னேன் பார்த்தீங்களா? லோக்கல் சோலார் டைம் அண்ட் லோக்கல் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு. சோ அததான் இங்க சொல்றாங்க. லோக்கல் அப்பேரண்ட் சோலார் டைம் அண்ட் லோக்கல் மீன் சோலார் டைம். இது 2த்துக்கும் உள்ள அந்த வித்தியாசம் தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைம். இப்ப நான் இந்த 2 கதை சொன்னேன் பாத்தீங்களா? இந்த 2த்துக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் டைம் பீரியட தான் வந்து நான் ஈக்குவேஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இந்த ஃபார்முலா வந்து நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். சொல்றது புரிஞ்சுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இது எல்லாமே வந்து சிங்கிள் டெசிமல்ல தான் வருது. ஒரு ஸ்தானத்திலே தான் புள்ளி வருது. சோ 9, 8, 7, 6, 5, 4, 3 இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அப்போ 9.87 இந்த 6 அடிச்சிருங்க. 6க்கு பதிலு அகைன் இந்த 7 ரிப்பீட் பண்ணிடுங்க. 7.5 சரிங்களா? இந்த 4 அப்போ 64 இந்த நம்பர நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து எனக்கு உள்ளுக்குள்ள வராது. இது 2 மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 987654ல வந்து 4 எடுத்துட்டு தூக்கிருங்க வெளிய. 6க்கு பதில் 7 போட்டுருங்க. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 9.87 7.53 வந்துருச்சுங்களா? இப்போ இந்த கடைசி நம்பர் என்ன இருக்கு? 3 இருக்கு. 3ல பாதி என்ன? 1.5 அத இங்க போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட தவிர மத்தது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. சோ இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஃபார்முலா மறக்காது. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். And we know that sin 2 theta which is equal to என்ன ஃபார்முலானா 2 cos theta sin theta அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கங்க ரிலேட் பண்றதுக்கு. அப்ப இங்க sin 2b இருக்கு. இந்த 2 நம்ம தேவையில்ல. சரிங்களா? You forget the 2. இப்ப therefore என்ன கிடைக்கும் எனக்கு? cos b sin bங்கிறது கிடைக்கும். சோ இப்ப இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, என்னால இப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டைம் வந்து ரொம்ப எளிமையா எழுத முடியும். இப்ப 9.87 sin 2b மைனஸ் 7.53 cos b மைனஸ் 1.5 sin b. சரிங்களா? இத இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப எளிமையா மனப்பாடம் ஆயிரும். இப்போ இதுல இந்த b யோட வேல்யூ தான் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். சொல்றது புரியுதுங்களா? அதுக்கான ஃபார்முலா தான் வந்து இங்க குடுத்திருக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ இதோடைய ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். நமக்கு ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்கு. சரிங்களா? இதுல எத்தன டைம் சுத்துது? 360 டிகிரி சுத்துது. புரியுதுங்களா? அதனால 360 டிகிரி மேல இருக்கு. கீழ 365 இருக்கு. சோ இங்க என்ன வரும்னா, n-81 அப்படின்னு வரணும். சரிங்களா? சோ nங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் டேஸ். இத மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இந்த 81 எத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகலாம். சரிங்களா? சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோ என்னுடைய பூமி வந்து இப்ப என்னுடைய பூமி வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கணும்? இதுதான் வந்து என்னுடைய அந்த சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். என்னுடைய பூமி இப்படி இருக்கணும். என்னுடைய எர்த் வந்து இட் ஷுட் பி லைக் திஸ். ஆனா எனக்கு எப்படி இருக்கு ரியல் டைம்ல எர்த்? ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் சாஞ்சு இருக்கு. நம்ம கரெக்ட்டா ராங்? இந்த ஆங்கிள் எவ்வளவு சாஞ்சு இருக்குன்னு தெரியுங்களா? படிச்சிருப்போம் நம்ம. 23.45 டிகிரி வந்து எனக்கு சாஞ்சு இருக்கு.
சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த பூமி சுத்திட்டு வரக்குள்ள, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இந்த ஆங்கிள் 23.45 வந்து எனக்கு 0வா இருக்கும். சரிங்களா? சோ அததான் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அ இட் இஸ் ஸோ ஈக்வினாக்ஸ் வரக்குள்ள எனக்கு வந்து என்னவா இருக்கும்னா, இங்க 0 டிகிரி இருக்கும். அந்த 23.5 அந்த சாய்ஞ்சிருக்கிறது வந்து 0 டிகிரியா மாறும். ஸோ இது எப்ப ஈக்வினாக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் மார்ச் 22. ஸோ மார்ச் 22ங்கிறது வந்து அதுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இட் இஸ் தண்ணீர் தினம், வாட்டர் டே, அதாவது வேர்ல்ட் வாட்டர் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஜனவரி 1ல இருந்து நான் கால்குலேட் பண்ணோம்னா, மார்ச் 22ங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்ட்டா 81வது நாள் வரும். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்ப 81வது நாள் வர்றதுனால தான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் நானு, 360 டிவைடட் பை 365 இன்டூ n-81 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் ஃபார்முலா. சோ இதுவுமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த லாஜிக் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிள் இந்த ஃபார்முலாஸ ஞாபகம் வச்சுக்கிறது. சோ இத தான் வந்து நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ ஒரு சில கேஸஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த இடத்துல n-81 இருக்கு பாருங்க. மொத்தம் 365 நாளு. அதுல இந்த 81 கழிச்சிருங்க. மீதி என்ன கிடைக்கும் அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7 2 274 வரும். சரிங்களா? அப்போ ஒரு சில கேஸஸ்ல எப்படி இருக்கும்னா, 360 டிவைடட் பை 365 சம் n பிளஸ் 274ன்னு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பின்னாடி பார்ப்போம். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. இட் இஸ் 284. ஐ மேட் அ மிஸ்டேக். இட் இஸ் 284. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 284 வரணும். இங்க பார்த்தீங்கன்னா 284 யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைம்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸ். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிக்ளினேஷன் ஆங்கிள். சரிங்களா? டிக்ளினேஷன் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த டிக்ளினேஷன் ஆங்கிள் எடுத்துப்போம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து query அரைஸ் ஆகும். இட் இஸ் வெரி சிம்பிள். இப்போ இது வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் எர்த்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி 23.5 டிகிரி சாஞ்சு இருக்கு. சரிங்களா? இது வந்து எக்ஸாக்ட் மிட் பாயிண்ட். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படியும் போகும். சரிங்களா? ஸோ இது வந்து பிளஸ் 23.45 டிகிரின்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் வந்து மைனஸ் 23.45 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ என்னுடைய சன் வந்து இந்த இடத்துல இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து எனக்கு என்னவாகுது? ரேஸ் வந்து வெளியே வருது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது என்ன ஆகுதுன்னா, இந்த பூமி எனக்கு ஒரு இடத்துல இருக்கிறது. இது தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனையும் சுத்தி வருது. அப்போ இந்த ஆங்கிள் இப்படி சாஞ்சு இருக்கிறதுனால, இப்ப நேரா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ஆக்சுவலி ஒரு கோளம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா, இதுல இருந்து வர வெளிச்சம் ஈவனா இப்படியே படும். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப சாஞ்சிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கறதுனால, கண்டிப்பா என்னுடைய அந்த சன்ரேஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்ல தான் விழும். அந்த ஆங்கிள் வந்து எனக்கு மாறிட்டு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? சோ இத தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப therefore the declination angle of the sun is the angle between the rays of the sun and the plant's plane of the earth equator. எர்த் ஈக்குவேட்டர்னா இந்த பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட் லைன் தான் ஈக்குவேட்டர். சரிங்களா? இப்ப இது வந்து எனக்கு வேரி ஆயிட்டு இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் ஈக்குவேட்டர். நான் அதை கிரீன் கலர்ல போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். சோ இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னுடைய இந்த ஈக்குவேட்டர் லைன். சரிங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் விழுதா? சோ இதுவே இப்படி சென்டர் பாயிண்ட்ல வரக்குள்ள என்னவா இருக்கும்? ஆங்கிள் எக்ஸாக்ட்டா பெர்பெண்டிகுலரா இருக்கு. இதுவே இப்படி இருக்கக்குள்ள எனக்கு என்னவாகும்? ஆங்கிள் கண்டிப்பா என்னவாகும்? மாறும். சோ இததான் வந்து நான் டிக்ளினேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப இந்த ஆங்கிள் எத பொறுத்து மாறுது அப்படின்னா, இந்த ஈக்குவேட்டர் அந்த 23.45 டிகிரி சாய்ஞ்சு இருக்கு பாத்தீங்களா? அத பொறுத்து தான் மாறுது. சரிங்களா? இப்போ அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து இதுதான் இருக்கு. 23 டிகிரி 26 இன்ச்சஸ். சரிங்களா? சோ இதுதான் வந்து இப்ப அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவா இருக்கு. சரிங்களா? இப்ப இததான் நம்ம இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்ப எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 23.45 டிகிரி இருக்கு. சரிங்களா? இது சைன் ஆஃப். நான் 2 டேட்டா சொல்லியிருக்கேன். அந்த ஈக்குவேட்டர் வரக்குள்ள சொல்லியிருக்கேன். n-81ன்னு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா n+284ன்னு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல தான் ஆங்கிள் வந்து 0வா இருக்கும். சரிங்களா? சோ அத தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. 360 டிவைடட் பை 365. சரிங்களா? அது டிவிசிபிள்ல இருக்கு. அதாவது 360 டிவைடட் பை 365. இத கூட இப்படி மறந்துருங்க. மீதி என்ன இருக்கு? 284 பிளஸ் n இருக்கு. சோ இதுதான் அதோடைய கரஸ்பாண்டிங் ஃபார்முலா.
ஸோ அங்க பி கண்டுபிடிக்கக்குள்ள ஈக்குவேஷன் ஆஃப் டைம் கண்டுபிடிக்கக்குள்ள -81 யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து +284 யூஸ் பண்றோம். பட் இங்க டிக்ளினேஷன் ஆங்கிள்ங்கிறது வந்து இந்த ஈக்குவேட்டரை பொறுத்து இருக்கறனால டிஃபால்ட்டா 23.5 வச்சீங்க. இதுதான் வந்து என்னுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நம்ம ரிப்பீட்டடா இத தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ இப்ப இங்க இந்த வேல்யூ நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் இஸ் 0.3979 குடுத்துருக்காங்க. நீங்க அப்ராக்ஸிமேட்டா என்ன எடுத்துக்கிறீங்க? 0.4 அப்படின்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா இதோட வேல்யூ பெருசா மாறப் போறது கிடையாது. இந்த 0.9856 இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா, இந்த 360/365 இருக்கு பாத்தீங்களா? அதோடைய வேல்யூ தான் இது. சரிங்களா? சோ இதுல வந்து n-173 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த 2 விதமான ஃபார்முலா இருக்கு. பட் நம்ம மேஜரா இந்த டெல்டாங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அதனால இத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் லாஜிக்கா. ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். சரிங்களா? சோ இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா?